Hello friends, vanakkam and welcome back to my channel Dara's Cooking Demo. Channel first time பார்க்கறேன் இந்த channel subscribe பண்ணாம இருக்கவங்க please கீழ இருக்க red color button touch பண்ணி subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon tap பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அகத்தி கீரை தண்ணி சாறு. செம்ம டேஸ்டியான அவ்ளோ ஹெல்தி அகத்தி கீரை வந்து வாய் புண்ணு வயித்து புண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான மெடிசன் இது. இந்த டிஷ் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னலான டிஷ் இது. நம்ம அரிசி கழுவுன அந்த கழனி தண்ணியில் செய்கிறோம். அதனால் வந்து சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம கடைசியில் வந்து தேங்காய் பால் சேர்த்த போகிறோம். அதுவுமே வந்து வாய் புண்ணு இருந்தால் அந்த மாதிரி வந்து சீக்கிரம் வந்து நல்லாகும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து அகத்திக்கீரை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ரொம்ப பொடியாக தேவையில்லை, கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரிசி கழுவிட்டு அந்த கழனி தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். கழனி தண்ணியில் செஞ்சால் தான் வந்து அந்த ஒரிஜினல் சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கழனி தண்ணி நீங்கள் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ப்ளெயின் வாட்டரில் செய்யலாம். இருந்தாலுமே மேக்ஸிமம் வந்து அந்த கழனி தண்ணியில் செய்ய ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அரிசி லைட்டாக கழுவி அந்த அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் திருப்பி நல்லா 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அந்த கழனி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துட்றேன். அதில் எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம். காரத்துக்கு எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த எண்ணெயிலே நம்ம எடுத்து வச்சுருக்க அகத்தி கீரை சேர்த்துட்றேன். கீரையுமே வந்து இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா கூட சேர்ந்து நல்லா ஒரு பாதி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். கீரை வந்து அவ்வளோ ஹெல்தி. ஒவ்வொரு கீரையில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்துக்கு 2 நாள் கீரை சேர்த்துக்கிறது வந்து அவ்வளோ நல்லது. அகத்தி கீரை வந்து வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல மெடிசன் இது. இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ் இது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் வதக்கினோன்னே கீரை வந்து ஒரு 3/4 கிட்ட வெந்துருச்சு. இப்போ இதிலே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கழனி தண்ணி சேர்த்துட்றேன். நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கழனி தண்ணி சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் கழனி தண்ணியில் செய்கிறக்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கீரை நம்ம வணக்கினதில் பாதி வெந்துருச்சு. நீ இந்த தண்ணியில் கொதித்து இன்னும் பாதி வேகும். அந்த கழனி தண்ணியோட டேஸ்ட்டு, இந்த கீரையோட டேஸ்ட்டு, சாரெல்லாம் அந்த கழனி தண்ணி கொதிக்கும் போது அதில் இறங்கி சூடான சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம ஊற்றின கழனி தண்ணியில் நல்லா கொதித்து நம்ம வணக்கினதில் பாதி கீரை வந்துச்சு. இப்போ தண்ணியில் கொதித்து பாக்கி நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. இன்னும் நம்ம வந்து உப்பு சேர்த்தலை. இந்த ஸ்டேஜில் கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் நம்ம நிறுத்த போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துடலாம். தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துடலாம். நான் வந்து ஸ்டோர் பாட் தான் சேர்த்துறேன். நீங்கள் வந்து வீட்டில் எடுத்த தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரெடிஷ்னலான டிஷ் இது. அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ் இது. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க தேவையில்லை. சும்மா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நிறுத்திடலாம். இப்போது தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோஸ் ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.